ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வெரண்டா ஐஏஎஸ். நான் உங்கள் ஆஷிக். இன்னைக்கு ரொம்ப முக்கியமா நம்ம தமிழர்கள் எல்லாமே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் பத்தி தான் பார்க்க போறோம். ரீசெண்டா நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு 5 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தாரு. அதுல நெதர்லாந்து அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு போயிருந்தாரு. அங்க கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு மேல இருந்த சோழ மன்னர்களுடைய செப்பேடுகள், காப்பர் பிளேட்ஸ் இதான் காப்பர் பிளேட். ஸோ அந்த காலகட்டத்தில மன்னர்கள் எல்லாமே அவங்க என்னென்னலாம் தானம் பண்ணாங்க, அவங்களுடைய ஆட்சி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இந்த செப்பு பட்டயத்துல, செப்பேடுகள்ல தான் எழுதி வச்சிருப்பாங்க. இப்ப நம்ம புக்ஸ் நெறையா டைரிலாம் நோட் பண்றோம் இல்லையா? ஸோ அதே மாரி இந்த செப்பேடுகள்ல தான் நோட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு செப்பேடு இது கிட்டத்தட்ட 11ஆம் நூற்றாண்ட சார்ந்த செப்பேடு. இது நெதர்லாந்துல இருந்துச்சு. இத வெற்றிகரமா நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீட்டு இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இது நம்ம எல்லாருமே கண்டிப்பா தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா இதுல இருந்து கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இத பத்தி தான் அந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம சேனல்ல டெய்லியும் இந்த மாதிரி முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. இப்போ என்ன கன்டெக்ஸ்ட் அப்படின்னா, நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 11ஆம் நூற்றாண்டு சோழர் மன்னர்கள் காலத்தை சார்ந்த செப்பேடுகளை மீட்டெடுத்து இப்போ இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதனால இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த மாதிரி வெளிநாடுகளுக்கு போன செப்பேடுகளோ இல்ல முக்கியமான இந்த ஆர்டிஃபிஷியலோ திரும்ப இந்தியாவுக்கு வந்ததா சரித்திரம்ல ரொம்ப ரொம்ப கம்மி தான். திரும்பி கொடுக்க மாட்டாங்க. பட் இப்போ இந்தியாவுடைய அந்த டிப்ளமேட்டிக் எஃபோர்ட்ஸ்னால, பேச்சுவார்த்தைகள்னால இது திரும்ப இந்தியாவுக்கு வந்திருக்கு. இது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இது செப்பேடுகள். நான் சொன்ன மாரியே செப்பேடுகள். ஸோ இந்த செப்பேடுகள் பார்த்தீங்க அப்படின்னா, சோழ மன்னர் காலத்த சார்ந்தது. இப்போ நம்ம நெறைய தானங்கள்லாம் வழங்குறோம் இல்லையா? அதே மாதிரி சோழ மன்னர்கள் எக்கச்சக்கமான தானங்கள் வழங்கியிருப்பாங்க. நெறைய நிலக்கொடைகள், ஒரு கிராமத்தையே ஸ்கூல் கட்டுறதுக்காக, கோயில் கட்டுறதுக்காக, இல்ல வேற யாருக்காச்சும் பிராமணர்களுக்கு குடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ராஜராஜ சோழன், ராஜராஜ 1 இருக்கார் இல்லையா? அவருடைய ஆட்சி காலத்துல என்ன பண்றாரு அப்படின்னா, நாகப்பட்டினத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமம், ஆனைமங்கலம் அப்படிங்கிற ஒரு கிராமத்த இந்தோனேஷியாவுடைய மன்னருக்கு தானமா வழங்குறாரு. எதுக்காக அப்படின்னா, அங்க ஒரு புத்த மத விகாரா, அப்ப நம்ம ஹிந்துஸ்ல டெம்பிள், அதே மாதிரி கிறிஸ்டின்ஸ்ல சர்ச், முஸ்லிம்ஸ்க்கு மாஸ்க் இருக்கு இல்லையா? அதே மாதிரி புத்திஸ்டுடைய வழிபாட்டு தலத்துக்கு பேர் என்னன்னா விஹாரா. ஸோ அந்த ஒரு விஹாரா கட்டுறதுக்காக என்ன பண்றாருன்னா, இந்தோனேஷியா மன்னருக்கு தானம் ஒரு என்டையர் கிராமத்தையுமே தானமா வழங்கிடுறாரு. அந்த தானத்துல அந்த நிலத்தை வச்சு இந்தோனேஷியா ஸ்ரீவிஜயா அப்படிங்கிற ஒரு டைனாசிட்டியை சார்ந்த மன்னர் என்ன பண்றாருன்னா, அங்க சூளாமணி விஹாரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய புத்த விஹாரா கட்டுறார். ஸோ இது எல்லாமே நடந்தது எப்ப அப்படின்னா, ராஜராஜ 1 காலகட்டம். ராஜராஜ 1க்கு அப்புறம் அவர் 925 இந்த மாதிரி காலகட்டத்தில் ஆட்சி பண்ணினவர். அவருக்கு அடுத்தபடியாக அவருடைய பையன் ராஜேந்திர சோழன் வர்றாரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ராஜராஜ சோழன் இதை பத்தி எந்த டாக்குமெண்ட்டுமே எழுதல. ஜஸ்ட் சும்மா பாம் லீஃப்ல ஒரு ஓரலா மட்டும் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. மித்தபடி இந்த மாதிரி டாக்குமெண்ட் எதுவுமே பண்ணல. ஸோ அவருடைய பையன் என்ன பண்றாரு அப்படின்னா, ராஜேந்திரா 1 தன்னுடைய அப்பா கொடுத்த கொடைகள், தானங்கள் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே இந்த செப்பேடுகள்ல எழுதுறாரு. அது மட்டும் இல்லாம இதுல அவங்களுடைய ஆட்சி முறைகள் பத்தி, அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்துச்சு, டாக்ஸேஷன்லாம் எப்படி பண்ணாங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்களை பத்தி எழுதுனதா இந்த செப்பேடு. இதுக்கு 2 பேர் இருக்கு. ஒன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியா லெவல்ல இதோட பேர் ஆனைமங்கலம் செப்பேடுகள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இதுல ஆனைமங்கலம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை புத்த விஹாரா கட்டுறதுக்கு டொனேட் பண்ணதுக்காக இதுக்கு பேர் ஆனைமங்கலம் செப்பேடுகள், ஆனைமங்கலம் காப்பர் பிளேட்ன்றாங்க. இத நெதர்லாந்துல லீடின் காப்பர் பிளேட். ஸோ லேடன் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ இந்த இந்த செப்பு பட்டயம் இருக்கு இல்லையா? இந்த காப்பர் பிளேட் இது எங்க இருக்கு அப்படின்னா, நெதர்லாந்துல இருக்கக்கூடிய லீடின் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டியோடைய லைப்ரரியில ஏசியாவுடைய செக்ஷன்ல தான் இது இருக்கு. ஸோ அதனால நெதர்லாந்துல இருக்கிற பேர் லீடின் காப்பர் பிளேட்னு சொல்றாங்க. நம்ம இந்தியாவில் இது ஆனைமங்கலம் செப்பேடுகள் அப்படிங்கிற மாதிரி நம்ம இதை சொல்றோம். ஸோ இப்போ இது கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு அப்புறமா இந்தியாவுக்கு திரும்பி வந்திருக்கு. இந்த செப்பேடுகளுடைய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதுல மொத்தம் 2 கட்டு இருக்கு. இந்த செப்பேடுகள் மொத்தம் 2 இருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னா மிகப்பெரியது. இதுல 21 செப்பேடுகள்.
21 மிகப்பெரிய செப்பேடுகள். ஓகேங்களா? 21 லாங் நம்ம இதில பார்த்தோம் இல்லையா? அதே மாரி பெரிய பெரிய செப்பேடுகளா மொத்தம் 27 இருக்கு. அதே மாரி சின்ன தகடுகள் மாரி ஒரு 3 இருக்கு. இதோடைய மொத்த எடை எவ்வளோ அப்புட்னா, மொத்த எடை வந்து 30 கிலோகிராம். 30 கிலோ எடை கொண்டது. இதில அந்த 21 பிளேட் இருக்கு இல்லையா? அந்த 21 பிளேட்ட ஒண்ணா சேர்த்து ஒரு அ அ ரிங் மாரி போட்டிருக்காங்க. நம்ம வந்து இந்த கீ செயின்லாம் போடுவோம் இல்லையா? ஒரு 10, 15 கீ இருந்துச்சுன்னா சேர்த்து ஒரு கீ செயின் போடுவோம்ல. அதே மாதிரி இதில என்ன பண்றாங்க, ஒரு ரிங் போட்டு அந்த ரிங்குல சீல் வச்சிருக்காங்க. இதான் அந்த சீல். ஓகேவா? இதான் அந்த சீல். யாருடைய சீல் அப்டின்னா, இது வந்து ராஜேந்திரா உடைய சீல். அவர் காலத்துல அவர் என்ன சீல்? இப்ப நம்ம ஒவ்வொரு மினிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு இதுக்கும் சீல் இருக்கு இல்லையா? அந்த காலகட்டத்துல ஒவ்வொரு மன்னர்களுக்கும் சீல் இருக்கும். அவங்க ஒரு பொருள் அனுப்புறாங்க. இல்ல எதிரியுடைய நபர்களுக்கோ, எதிரி நாட்டு மன்னர்களுக்கோ, இல்ல ஃப்ரெண்ட்லி மன்னர்களுக்கோ ஏதோ ஒரு பொருள் அனுப்புறாங்கன்னா, கண்டிப்பா அதுல மன்னனுடைய சீல் இருக்கும். அந்த மாரி ராஜேந்திர உடைய சீல் வந்து அந்த 21 கட்ட அ இது பண்ணியிருக்க அந்த ரிங்ல வந்து பொறிக்கப்பட்டிருக்கு ராஜேந்திர சோழனுடையது. ஸோ அது மட்டும் இல்லாம இதுல என்ன மொழியில வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னா, இதுல வந்து தமிழ்லயும் எழுதியிருக்காங்க. அதே மாரி சமஸ்கிருதத்திலயும் எழுதியிருக்காங்க. இந்த 21 செப்பேடுகள்ல 5 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சான்ஸ்கிரிட்லயும் 5 வந்து சான்ஸ்கிரிட்லயும் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 16 வந்து தமிழ்ல. ஓகே. ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய 16 வந்து தமிழ்லயும் எழுதியிருக்காங்க. ஸோ மெயினா சான்ஸ்கிரிட்ல எழுதுனது எல்லாமே அவங்களுடைய அந்த லெகசி பத்தி எழுதியிருக்குது. பட் தமிழ்ல வந்து அவங்க குடுத்த கொடைகள் யார் என்னென்ன கிராண்ட்ஸ் வந்து குடுத்துருக்காங்க, அவங்களுடைய ஆட்சிகள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற நெறைய விஷயங்கள் வந்து தமிழ்ல தான் எழுதியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த காலகட்டத்திலேயே அப்போ தமிழ், சான்ஸ்கிரிட் இது 2மே வந்து பரவலா பேசப்பட்டிருக்கு. ஸோ அடுத்து இதோட ஹிஸ்டரிய பொறுத்தவரை நான் சொன்னேன் இல்லையா? ஸோ ராஜேந்திரா சோழன் 1 அதுக்கப்புறமா ராஜராஜ சோழன் 1 அதுக்கப்புறம் ராஜேந்திரா 1 இவங்க 2 பேருடைய காலகட்டத்தில என்னென்ன விஷயங்கள் நடந்தது? 10ஆம் நூற்றாண்டு, 14ஆம் நூற்றாண்டு நடந்த விஷயங்கள் இருக்கு. இது எழுதுனது யாருடைய காலகட்டத்தில? எழுதுனது ராஜேந்திர காலகட்டத்தில. பட் ராஜராஜாவுடைய நெறைய முக்கியமான விஷயங்களும் இதுல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்பன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ராஜராஜா 1 அவருடைய காலத்துல ஆனைமங்கலம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தையே புத்த விகாரம் கட்டுறதுக்காக குடுத்துருக்காங்க. ஸோ இது மூலியமா என்ன தெரியுது அப்படின்னா, இவங்க எல்லாமே வந்து சைவ சமயத்த ஃபாலோ பண்ணுவாங்க. என்னதான் இந்த மன்னர்கள்லாம் சைவ சமயத்த ஃபாலோ பண்ணவங்களா இருந்தாலும், புத்த மத மடாலயங்கள் கட்டுறதுக்கும் அவங்க நிலங்கள் வந்து குடுத்துருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து ஒரு ரிலிஜியஸ் ப்ளூரலிசம் அதே மாரி செக்குலரிசத்த வந்து காட்டக்கூடிய விஷயமா வந்து இருக்கு. ஓகேங்களா? அது இல்லாம இது வந்து ஸ்ரீ விஜயா அப்படிங்கிற ஒரு கிங்டத்துக்கு வந்து தானம் பண்ணியிருக்காங்க இல்லையா? அதனால சவுத் ஈஸ்ட் ஏசியாவுக்கும், இந்தியாவுக்கும், தமிழ்நாட்டுக்கும் அந்த காலகட்டத்திலேயே நெறைய தொடர்புகள் இருந்திருக்கு. ஏன்னா நம்ம சோழர்கள் பத்தி படிக்கும்போது சோழர்கள் வந்து மிகப்பெரிய கப்பல் படை வச்சிருந்தாங்க. மேரிடைம்ல டாமினேட்டா இருந்தாங்கன்னு படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அதனால அவங்க வந்து நெறைய சவுத் ஈஸ்ட் ஏசியன் ஸ்டேட்ஸ் கண்ட்ரீஸ் வந்து கேப்சர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாரி இந்த பிளேட் எப்படி வந்து நெதர்லாந்துக்கு போச்சு அப்படின்னா, நம்ம இந்தியாவ யூரோப்பியர்கள் வந்து நெறைய ஆட்சி பண்ணியிருக்காங்க. போர்ச்சுகல் ஆட்சி பண்ணியிருக்காங்க. அதே மாரி பிரிட்டிஷ், டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் இந்த மாரி நெறைய யூரோப்பியர்கள் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி 1687ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா யாருடைய கண்ட்ரோல்ல இருந்திருக்குன்னா, டச்சோடைய கண்ட்ரோல்ல இருந்திருக்கு. டச்சோடைய முக்கியமான தலைநகரம் வந்து நாகப்பட்டினம். ஸோ நாகப்பட்டினம் சரவுண்டிங்ல அவங்க ஒரு கோட்டை கட்டுறதுக்காக வேலைகள் நடத்தும்போது, அவங்களுக்கு இந்த செப்பேடுகள் வந்து கிடைக்குது. ஓகேங்களா? எப்போ 1687ல அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இத அப்படியே எடுத்துட்டு போயிட்டு நெதர்லாந்துக்கு வந்து கொண்டு போயிறாங்க. அவங்களுக்கு இதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஸோ அதனால இத என்ன பண்றாங்க, எடுத்துட்டு போயிட்டு டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிய வந்து நெதர்லாண்ட்ல கொண்டு போறாங்க. ஸோ நெதர்லாண்ட்ல இருக்கக்கூடிய லீடின் பல்கலைக்கழகம் அப்படிங்கிற ஒரு பல்கலைக்கழகத்துல தான் இந்த செப்பேடுகள் வந்து இருந்திருக்கு. ஸோ இப்போ இத மீட்டெடுக்கிறதுக்கு 2012லிருந்து இந்தியா நெறைய முயற்சிகள் கிட்டத்தட்ட 14 இயர்ஸா இந்தியா நெறைய முயற்சிகள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா யுனெஸ்கோ இருக்கு இல்லையா? ஸோ யுனெஸ்கோவுடைய அந்த இது மூலியமா யுனெஸ்கோ மூலியமா நெறைய கோரிக்கைகள் விட்டு ஃபைனலா இப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நெதர்லாந்துக்கு போய் இது வந்து கிடைச்சிருச்சு. ஸோ இத இது பண்ண இது இங்கேருந்து கொண்டு போனது யாரு அப்படின்னா, அ ஃப்ளோரட்டியஸ் கேம்பர் அப்படிங்கிற இவர் தான் என்ன பண்றாரு, நெறைய இந்த மாதிரியான விஷயங்கள் கொண்டு போயிருக்காரு. அதுல இதுவும் வந்து போயிருக்கு. ஸோ இப்போ ஃபைனலா இந்தியாவுடைய ஒரு டிப்ளமேட்டிக் எஃபோர்ட்னால மீட் எடுத்து இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. இது இந்தியாவுக்கும் பெருமை. ஏன்னா இந்தியாவுடைய டிப்ளமேட்டிக் எஃபோர்ட் கிடைச்ச வெற்றி. அது இல்லாம தமிழ்நாட்டுக்கும் பெருமை. ஏன்னா நம்மளுடைய ஒரு முக்கியமான கலாச்சார சான்றுகள், ஒரு முக்கியமான ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்கு. இத நம்ம ரிசர்ச் பண்ணும்போது சோழர்கள் காலத்த பத்தி இன்னும் நெறைய விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெய்லியும் நம்ம இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ. Veranda IAS, where your dream becomes reality.